அனைவருக்கும் வணக்கம். தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள். இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் சிவவடிவம் பாகம் 20 திரிபுராந்தகமூர்த்தி. பறக்கும் கோட்டைகளுடன் கூடிய 3 நகரங்கள் கொண்ட தாரகாட்சசன், கமலாட்சசன், வித்யுன்மாலி என்னும் 3 அசுர சகோதரர்களை அழிப்பதற்காக எடுத்த கோலம் திரிபுராந்தகமூர்த்தி ஆகும். தாரகாசுரனின் 3 மகன்களும் பிரம்மாவை நோக்கி நெடுங்காலம் தவமேற்றி வந்தனர். அவர்களின் தவத்தின் பயனாக பிரம்மா அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பிரம்மாவிடம் அவர்கள் என்றும் அழியாத வரம் வேண்டும் என்று கேட்டார்கள். பிரம்மா, அது முடியாத காரியம். இவ்வுலகில் என்றும் அழியாமல் இருப்பவர் சிவபெருமான் மட்டுமே. மற்ற அனைவரும் ஒரு நாள் அழிந்தே தீருவோம். எனவே மோட்சமாவது கேளுங்கள், கிடைக்கும் என்றார். உடனே அம்மூவரும், அப்படியானால் பொன், வெள்ளி, இரும்பினால் ஆன சுவருடைய முப்புறம் வேண்டும். அவை நாங்கள் நினைத்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த முப்புறம் எங்களையும் சிவபெருமான் தவிர வேறு யாராலும் அளிக்க முடியாதபடி வரத்தை கேட்டனர். பிரம்மாவும் அவர்கள் கேட்டபடி கொடுத்துவிட்டு மறைந்தார். அம்மூவரும் தங்கள் அசுரத்தன்மையை சிவனிடம் காட்டாமல் மற்ற அனைவரிடத்திலும் காட்டினார்கள். அவர்களது தொல்லை தாழாத தேவர்கள் சிவனை நோக்கி கடுமையான தவத்தை செய்தார்கள். அவர்களின் தவத்தின் பயனால் சிவபெருமான் போர் செய்வதற்கு தேர் முதலான போர்க்கருவிகளை தயார் செய்யும்படி தேவர்களிடம் கூறினார். தேவர்களும் அவ்வாறே போர்க்கருவிகள் தயார் செய்தனர். தேரில் மந்திரமலையை அச்சாகவும், சந்திர சூரியர் சக்கரமாகவும், நதிகள் தேர்கொடியாகவும், அஷ்டபர்வதங்கள் தேரின் தூண்களாகவும், புண்ணிய நதிகள் சாமரம் வீசவும், தேவகணத்தினர் வாத்தியங்கள் இசைத்தபடி உடன்வர தேர் தயாரானது. சிவபெருமான் பார்வதியுடன் இடப வாகனத்தில் இருந்து தேரில் கால் எடுத்து வைத்தவுடன் தேரின் அச்சு முறிந்தது. உடன் இடபமாக மாறி திருமால் தேரை தாங்கினார். ஆனாலும் தேர் மேலும் சாய அனைவரும் முதற்கடவுளான விநாயகரை வேண்ட தேர் பழையபடி சரியானது. பின் தேவகணங்கள் படைசூழ முப்புறம் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அப்போது தேவர்கள் தாங்கள் செய்த தேரினால்தான் சிவபெருமான் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவார், நாம் இல்லாமல் இவரால் வெற்றி பெற முடியாது என்ற கர்வம் கொண்டார்கள். இதனை அறிந்த சிவபெருமான் யுத்த கருவிகளை கீழே வைத்துவிட்டு முப்புறங்களையும் பார்த்து சிரித்தார்.